கல்யாணத்துக்கு ஆர்டர் பண்ணி இந்த ஸ்பெஷல் புடவை நகைங்கள்லாம் வந்துருக்கு. புடவை வந்துருச்சு. கல்யாணம் புடவை ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா. இந்த மாதிரி அழகான புடவைகளை பார்க்கும்போது நாமளும் ஏன் பொண்ணா பிறக்கலான்னு எனக்கு வருத்தம் வந்துடும். மீனா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அந்த புடவையை கட்டிக்கிட்டு இந்த நகையெல்லாம் போட்டுட்டோ பார்க்கலாம். ஒரு குட் நியூஸ். பெரிய டாக்டர்கள் ஒரு ரத்தத்தை பரிசோதிச்சு பார்த்ததுல இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள உன்னுடைய கால்களுக்கு பலம் வரும்னு சொல்லியிருக்காரு. ஐ ஹோப் சோ. டெஃபினெட்லி. நாங்க 2 பேரும் தான் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். இங்க பாருங்க. எஸ் சார். சேகர், 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 என்ன மன்னிச்சு. மீனா, கொஞ்சம் தண்ணி கொண்ட. என்ன தியாகு? என் உடம்பெல்லாம் நடக்குது. நான் போய் மருந்து கொண்டுறோம். சேகர், நீ என் உயிர் நண்பன், உத்தம். நீயே மீனாவை ஏறிட்டு பார்ப்பதை என்னால் சகிக்க முடியவில்லை. பார்த்தாயா, நான் எவ்வளவு பெரிய பொறாமைக்காரன். சேகர், அவர் என்று நான் தான் வரம்பு மீறிப்போய். தண்ணீரால் தணியக்கூடிய வெப்பம் அல்ல மீனா, இது கண்ணீரால் கழுவ வேண்டிய வெப்பம். நீங்க என்ன சொல்றீங்க? மீனா, திருமணம் என்ற எதிர்காலத்தை நீ எட்டி பார்க்க முன் உனக்கு வரப்போகும் கணவனின் கடந்த கால வாழ்க்கையை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? என்னை என் அறைக்கு அழைத்து திறந்து அதுல ஒரு பொம்மையும் ஆல்பமும் இருக்கு, எடுத்துக்கிட்டோம். நான் இவ்வளவு கோபக்காரனாக இருப்பேன் என்று நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய். கோபக்காரன் மட்டுமல்ல, பொறாமைக்காரன். என் உயிர் நண்பன் உன்னை சாதாரணமாக பார்ப்பதை கூட பொறுக்க முடியாத பொறாமைக்காரன். நான் பாதி மனிதன், பாதி மிருகம். என் வாழ்க்கையிலே நடந்த ஒரு பயங்கர ரகசியம் இதற்குள் புதைந்து கிடக்கிறது. இதன் பெயர் என்ன தெரியுமா? மீனா. அதனால் தான் அன்று உன் பெயர் மீனா என்று நீ சொன்னது நான் ஆச்சரியப்பட்டேன். இந்த மீனா பொம்மையை என் சிறு வயது முதற்கொண்டே நான் பிரிய மாட்டேன். நான்
உண்ணும் போதும் உறங்கும் போதும் இந்த பொம்மையின் கூடவே இருக்கும். இதை யாரும் தொடவும் நான் சம்மதிக்க மாட்டேன். அது மட்டுமல்ல, இன்று எப்படி சேகர் என் உயிருக்குயிரான நண்பனாக இருக்கிறானோ அதைப் போல் அன்று இந்த பாபு என் உயிர் நண்பனாக இருந்தான். இப்ப இந்த பாபு எங்க இருக்க? பாபு இறந்து விட்டான். இறந்து விட்டான். என் பாபு, என் நண்பன் இறந்த விதமே ஒரு பயங்கரம். அப்படியா? ஆமா. இன்று எப்படி உனக்கும் சேகருக்கும் இடையே என் வாழ்வு ஊசலாடுகிறதோ அதுபோல் அன்று நான் என் பொழுதை பாபுவுடனும் மீரா பொம்மையுடனும் கழித்து வந்தேன். ஒரு நாள் நானும் பாபுவும் மரணப்பாறைக்கு பிக்னிக் போனோம். தியாகு தியாகு, மீனா பொம்மை அழகா இருக்குடா, என்கிட்ட கொஞ்சம் தாடா, நான் விளையாடிட்டு தரேன். போடா, வேற எது வேணும்னாலும் கேளு, தர்றேன். மீனாவை மட்டும் கேட்காத, இத நான் யாருக்கும் தர மாட்டேன். ஏன்டா என் மீனா பொம்மையை மறைச்சு பாக்குறேன்? டேய், பார்த்தாலே இவ்வளவு கோவம் வருது, நான் இதை எடுத்துட்டு போயிட்டா என்னடா செய்வேன்? பாபு, பாபு! என் நண்பனின் கையிலே என் மீனாவை பார்த்ததும் இளம் மனதிலே ஒரு பயங்கர புறாது உண்டாகியது. அவனை அழித்து விட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அவன் என் மீனாவை எடுத்துக்கொண்டு ஓடினான். நான் பாபு என் மீனாவை கொடுத்து விடு என்று கத்தினேன். அவன் துடித்துக் கொண்டே ஓடினான். நான் அவனை துரத்தினேன். முடிவில் அவனை பிடித்து அடித்து கீழே தள்ளினேன். டேய் தியாகு, நான் போசேத்துல வந்துட்டேன்டா, என்னை காப்பாத்துடா. முதல்ல என் பொம்மையை கொடு. நான் மீனாவை கையிலே எடுத்துக்கொண்டு சிரித்தேன். என் ஆத்மா தீர்வாய் சிரித்தேன். பாபு இறந்து விட்டான். சட்டம் என்னை கைது செய்தது. சில ஆண்டு காலம் போலீசார் என்னை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்து வைத்திருந்தனர். நான் வெளிநாட்டுக்கு படிக்கப் போயிருக்கிறேன் என்று சொல்லி என் பெற்றோர்கள் இந்த விஷயத்தை மறைத்து வைத்து விட்டனர். இதுவரை இந்த சம்பவம் யாருக்குமே தெரியாது. ஆனால் மீனா, நான் உன்னை காதலிக்கிறேன். என்னை மணந்து கொள்ளப் போகும் உனக்கு இந்த விஷயம் நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டும். நான் ஒரு குற்றவாளி, நான் ஒரு கொலைகாரன் மீனா. அப்படி சொல்லாதீங்க. இன்று சேகர் உன்னை பார்த்தபோது கடந்த காலம் திரும்பி வந்து நிகழ்காலத்தில் பாய்வது போல் எனக்கு ஒரு பிரமை ஏற்பட்டது. உங்கள் விஷயத்தில் அப்படி இல்லை. சேகர் நல்லவன். அவன் இன்னும் வானம்பாடி ஞாபகமாகவே இருக்கிறான். நீ உத்தமி, சத்தியவதி. சரி, போய் ஓய்வெடுத்து. இது நாள் வரை படிப்பில் இருக்கும் அக்கறையால் தான் நீங்கள் என்னை கவனிக்கவில்லை என்று இருந்தேன். ஆனால் இன்று புரிந்துவிட்டது. நீங்கள் மீனாவைத்தான் விரும்புகிறீர்கள். அவள் புது புடவை அணிந்து வந்தவுடன் அவளை நீங்கள் பார்த்த பார்வை, அப்பப்பா! ராமை, நான் வீணா உணராத. படித்த பெண் பேசுகிற முறையா இது? படித்த பெண் அவனுக்கு உள்ளம் இருக்காதா? உணர்ச்சிகள் இருக்காதா? ஒருவனிடத்தில் ஆழமான அன்பு பிறக்கும் போது பொறாமையும் கூடவே பிறந்து விடுகிறது. சேகர், உண்மையிலேயே நீங்கள் மீனாவை விரும்பவில்லை என்றால் என்னை மணப்பதாக வாக்குறுதி கொடுங்கள். பிரேமா, எனக்கு திருமணத்தில் இஷ்டமில்லை. இந்த நள்ளிரவில் என் அறைக்கு வந்து நீ இப்படி பேசுவது சரியில்லை, முறையில்லை, பண்பும் இல்லை. தன் நண்பன் மணக்கப் போகும் பெண்ணை விரும்புவதுதான் சரி, முறை, பண்பு. பிரேமா, சேகர், நானும் இத்தனை வருஷமாக பொறுத்து பொறுத்து பார்த்தேன். என் மனதில் பொங்கி எழும் அன்பு எல்லாம் உங்களுக்கு தெரிவித்து விட்டேன். ஆனா நீங்கள் தான் என்னை மதிப்பதில்லை, என் பக்கம் திரும்புவதும் இல்லை. பிரேமா, தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போய் என்னை சித்திரவதை செய்யாத. போ பிரேமா. பிரேமா சொன்னது உண்மைதான்.
என் மனம் இன்னமும் மீனாவைத்தான் நாடுகிறது. இன்று சேகர் உன்னை பார்த்தபோது கடந்த காலம் திரும்பி வந்து நிகழ்காலத்தில் பாய்வது போல் எனக்கு ஒரு பிரமை ஏற்பட்டது. உங்கள் விஷயத்தில் அப்படி இல்லை. சேகர் நல்லவன். அவன் இன்னும் வானம்பாடி ஞாபகமாகவே இருக்கிறான். நீ உத்தன் சத்தியவதி. மீனா, சேகர் காதலித்த வானம்பாடி நீதான் என்று தெரிந்தால் அவர் உள்ளம் என்ன பாடுபடும்? அவர் மனதில் எவ்வளவு தவறான கற்பனைகள் உண்டாகும். அவரை ஏமாற்றி உன்னால் எத்தனை நாள் வாழ முடியும்? உண்மையை சொல்லிவிட வேண்டும். அவரிடம் உண்மையை சொல்லிவிட வேண்டும். இந்த நேரத்தில் இனிமேல் என்னால் பிறக்கவே முடியாது. இந்த புடவையில அழக கண்டதும் அணை போட்டு தடுத்து வைத்திருந்த ஆசை வெள்ளம் கரை புரண்டு விட்டது. சூறாவளி வீசும்போது பண்பாடு, நேர்மை, நன்றி எல்லா உணர்ச்சிகளுமே மறைந்து விடுவா சேகர். என்னை மன்னித்து விடு. என் மனதை வைத்து உன்னை மதிப்பிட்டு விட்டேன். நான் என்ன செய்வது மீனா? உன்னை மறக்க நான் எவ்வளவோ முயற்சி செய்து கொண்டிருக்கேன். உண்மையை மறைத்து வாழ்பவர்களுக்கு என்றுமே அமைதி கிடையாது. சேகர், நான் அவரிடம் உண்மையை கூறிவிடப் போகிறேன். மீனா, ஆரம்பத்திலேயே உண்மையை கூறியிருக்க வேண்டும். நீயும் நானும் பழகியதெல்லாம் வெறும் விளையாட்டு என்று இப்போது சொன்னால் நம்புவானா? உன்னை வெறுப்பான், என்னை வெறுப்பான், பிறகு தன்னை வெறுப்பான், தற்கொலைக்கு கூட தயாராகி விடுவான். ஐயோ, உண்மையை மறைத்து எத்தனை நாளைக்கு வாழ்வது? அது அவருக்கு செய்யும் துரோகம் அல்லவா? உண்மையை சொல்லலாம், ஆனால் காலம் அறிந்து சொல்ல வேண்டும். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. உங்கள் மீது எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனா உங்களுக்கு நான் ஒன்று சொல்லலாமா? என்ன மீனா? பெண் மனம் பெண்ணுக்குத்தான் தெரியும். பிரேமா உங்களை மிகவும் நேசிக்கிறாள். நீங்கள் அவளை மணந்து கொள்ள வேண்டும். உங்கள் நண்பரும் நானும் அதைத்தான் விரும்புகிறோம். நீ எனக்கு பெண் பார்க்க வேடிக்கையா இல்லை?